வேதத்தை எடுத்துக்கொள்வோம். யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம். ஜீசஸ் அதனுடைய 15வது வசனம். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். அடுத்த வார்த்தை, ஆமென். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஆமென். எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆமென். நம்ம நிறைய பேருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனது நம்ம ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்ததுனால. பாதி பேர் அக்செப்ட் பண்ணவே இல்லை. ஆனால் அவரே ரிக்வெஸ்ட் கொடுக்கிறார். வானத்தை சிங்காசனமாக பூமியை பாதப்பீடமாக உடைய கர்த்தர் இந்த பூச்சிக்கு பார்த்து சொல்றாரு, ஆமா, யூ ஆர் மை ஃப்ரெண்ட் அப்படிங்கிறார். க்ளோரி. இது எவ்வளவு பெரிய பாக்கியம். மலையாளத்தில் ஒரு பாட்டு பாடுவோம். இயேசுவில் என் தோழனே கண்டே എനിക്കെല്ലാമായവനേ, 10,000ങ്ങളിൽ ഏറ്റവും സുന്ദരനേ, ശാരോനിൻ പനിനീർ പുഷ്പം അവനെ ഞാൻ കണ്ടെത്തിയേ, 10,000ങ്ങളിൽ ഏറ്റവും സുന്ദരനே. அவர் 10,000ங்களில் சிறந்தவர், சர்வ வல்லவர். ஆமென். அவரை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். உங்களை பத்தி சொல்லுங்க அப்படி கேட்டா பாத்தீங்களா, ஏதோ பறி கொடுத்த மாதிரி இருக்கிறீங்க. என்ன இருக்கு நம்ம பத்தி சொல்வதற்கு? அப்படியே சொன்னாலும் அவ்வளவும் போய். ஆமென். ஆனால் அவர் சொல்றாரு, ஒரு சின்ன கூட்டத்தை பார்த்து, கூட்டம் குறைய 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 உறவு கூடிட்டே இருக்கு. இன்னைக்கு கர்த்தர் ஒரு சிறிய கூட்டத்தை பார்த்து சொல்றார், ஆமென், நான் உங்களை சிநேகிதர் என்றேன். அதாவது சும்மா ஃப்ரெண்டா இருக்கிறவங்க உண்டு, சும்மா ஃப்ரெண்டு. அதுவும் இந்த ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. சில மீட்டிங் போகும்போது சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் நான் உங்க ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு. என் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸில் 90% மக்கள் எனக்கு தெரியாது. அவன் சொல்லுவாங்க, அதாவது சும்மா ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் ஏன் ஃப்ரெண்டு அப்படின்னு கூப்பிடுறாரு அப்படின்னா, அவர் சொல்றாரு, ஏனெனில் என் பிதாவின் இடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். அதாவது பிதா அவருடைய ஹார்ட்டை எனக்கு ஓப்பன் பண்ணாரு, நான் என்னுடைய ஹார்ட்டை உனக்கு ஓப்பன் பண்றேன். ஆமென். அதாவது எல்லா உறவுலையும் யாரை வைத்து பார்க்க முடியும் என்றால், நம் ஆண்டவராகிய இயேசுவை வைத்து பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையும் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்றால், பிள்ளையை போல உரிமை பாராட்டணும். பிள்ளையை போல உரிமை பாராட்டணும்னா அப்படி நெருங்கிடணும். ஆமாம், தூரத்திலே நின்று இன்னொரு ஆள்கிட்ட சொல்லி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்பான்னு கிட்ட போயிடணும். அப்படிப்பட்ட ஒரு ஜீவ மார்க்கத்தை அவர் சிலுவையிலே நமக்கு என்ன செய்து தந்திருக்கிறார், ஏற்படுத்தி தந்திருக்கிறார். பிள்ளையை போல உரிமை பாராட்டணும். அடிமையை போல அர்ப்பணிக்கணும். அடிமைக்கு ஆப்ஷனே கிடையாது. இன்னைக்கு இட்லியா தோசை இல்லையா அப்படிலாம் அடிமை கேட்க முடியாது. ஆனால் பிள்ளைங்க கேட்பாங்க தெரியுமா, என்ன இன்னைக்கு என்ன ரவையா, நான் இன்னைக்கு ஃபாஸ்டிங். நிறைய பேர் ஃபாஸ்டிங் இருக்கிறது என்ன தெரியுமா, வீட்டில் உள்ள ஃபுட்டை வச்சு. இன்னைக்கு என்ன பூரியா, ஃபாஸ்டிங் நாளைக்கு. நிறைய பேர் நம்ம பிள்ளைங்கிற அதிகாரத்தை அவர் நமக்கு தந்திருந்தாலும் ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கிற மேட்டரில் நம்ம யாராயிரணும் அப்படின்னா அடிமையாயிரணும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அவர் பிதாவுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். ஏன்னா நான் என் அப்பா என்ன சொன்னாலுமே நான் நோ சொல்லிடக்கூடாது.
அதனால நான் எந்த ரூபத்தை எடுக்கணும்? அடிமையின் ரூபத்தை எடுத்தேன்னா எனக்கு ஆப்ஷன் கிடையாது. அவர் இங்கே போனால் நான் இங்கே போய் தான் ஆகணும். ஆமேன். இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணனா இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணி தான் ஆகணும். அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். பிள்ளையை போல உரிமை பாராட்டணும், அடிமையை போல அர்ப்பணிக்கணும், மணவாட்டியை போல ஆயத்தமாகணும். ஒரு மணவாட்டி மணவாளனுக்காக ஆயத்தமாகிறது எப்படியோ அப்படி நம்ம ஆயத்தமாகணும். ஆமென். இது நடுவில் சிநேகிதனை போல பழகணும். ஆமென். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டை சொல்லுங்கன்னா அதில் ஒரு நபராக ஜீசஸ் இருக்கக்கூடாது. நம்முடைய பெஸ்ட் ஃப்ரெண்டாக ஜீசஸ் மட்டும்தான் இருக்கணும். ஒரு ஆமேன் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு அந்த ஒரு சிநேகிதன் என்கிற நிலையை தான் உங்கள் மத்தியில் ஒரு பெரிய பிரசங்கமாலாம் சொல்லலை. 3 நாள் ஆண்டவர் நிறைய பேசிட்டாங்க. இன்னைக்கு ஆண்டவருக்கு ஃப்ரெண்டாக விரும்புகிறவர்களுக்கு செய்தி. ஆமென். இந்த கூட்டத்தில் எத்தனை பேர் ஆண்டவருக்கு ஃப்ரெண்டாக விரும்புறீங்கன்னு கேட்டால் கை தூக்கும். ஏன்னா கை தூக்கலைன்னா கூட்டத்தில் இருந்தால் தெரியாது. இப்போ உங்கள் எல்லாரையும் எனக்கு பார்க்க முடியும், தூங்கலாம் முடியாது, கொட்டாவி கூட விட முடியாது. இன்னைக்கு நீங்கள் எல்லாருமே என் பார்வையில் தான் இருக்கிறீங்க. அதனால் எழும்பி போகவும் வழியில். சிலர் பார்க்குறாங்க, ஐயோ சென்டரில் மாட்டிட்டேனே, சைடில் இருந்தாலாவது எஸ்கேப் ஆகிருப்பேன். கர்த்தருக்களை ஆசீர்வதிப்பாராங்க. நல்ல கவனிக்கணும். நான் உங்களை சிநேகிதர் என்று. ஆமென். ஒரு சிநேகிதனுடைய அடையாளம், அதாவது இயேசுவுக்கு பரலோக தேவனுக்கு சிநேகிதனாய் இருக்க வேண்டியவனுடைய 3 அடையாளங்களை நான் சொல்லி, நிறைய இருக்கு, எல்லாம் பேசினேன்னா சாயங்காலம் விடியற்காலமாகி முதல் நாளாகும், என்னுடைய ஃப்ளைட்டு போகும். அதனால் ஆமென். ஒரு 3 காரியம் சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். முதல்ல நம்ம கொஞ்சம் மானிட்டர் கம்மி பண்ணலாம், விசில் வருது. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருக்குமே தெரிந்தது தான் நீதிமொழிகள் 17:17. சிநேகிதன் போதும் போதும். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். எந்த காலத்திலும், உயர்வானாலும் சரி தாழ்வானாலும் சரி, மகிழ்ச்சியாக இருக்கிற டைம் ஆனாலும் சரி, துக்கமான நேரமானாலும் சரி, ஒரு சிநேகிதனுடைய ஃபர்ஸ்ட் குவாலிட்டியே என்ன தெரியுமா? அவன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். அதாவது அவனுடைய அன்பு குறைவே படாது. பாஸ்டர் பிரேயர் நடத்தும் போது ரோமர் 5:5 2-3 வாட்டி சொல்லிட்டே இருந்தாங்க. இந்த பரிசுத்தாவினாலே தேவ அன்பு இருதயத்தில், அந்த இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. இருதயத்தின் நிறைவு தான் நம்மில் வெளிப்படும். வாயும் பேசும், நம்முடைய செயல்களும் அப்படிதான். எல்லாமே அந்த இருதயம், இந்த ஹார்ட் தான் மேட்ரு. ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்யும் ஆவியானவர். அந்த பாட்டு நம்ம லைஃப்பில் ஒரு ப்ரேயராகவே இருக்கணும். அவருடைய ஆளுகை இருக்கிற இடத்துல அவர் எதை ஃபர்ஸ்ட் கையில் எடுக்கிறார்னா ஹார்ட்டை எடுக்கிறார். ஹார்ட்டை எடுத்து தேவையில்லாததெல்லாம், அதனால தான் கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை வைத்துலாம் இருக்குல்ல, அவர் ஆப்ரேஷன் பண்ணிகிட்டே இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் ஒருத்தங்க லைஃப்பில் ஆண்டவர் டாக்டர் ஆகிட்டார்னா அந்த பேஷண்ட் சாகவே சாகாதுன்னா தப்பாக எடுத்துருக்கக்கூடாது. ஆமாம், இது ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷண்ட் டைடு மாதிரி கிடையாது. இது எல்லாமே சக்ஸஸ் ஆயிரும். ஏன்னா ஆளுகை செய்கிறது யாரு? ஹோலி ஸ்பிரிட். அவர் அன்பை ஊற்றுறார். பாருங்க, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து ஒரு கிராமத்துக்குள்ளே போகிறார். போகும்போது அந்த ஊர் ஜனங்க அவரை ஏற்றுக்கொள்ளலை. உடனே யோவானும் யாக்கோபு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆண்டவரே, எலிய அக்னி இறக்குனது போல இவங்களை அக்னி இறக்கி அழித்து போட நீங்க மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, எலிய அக்னி இறக்குறது போல. ஆண்டவர் திருப்பி பார்த்து கேட்ட, உனக்குள்ள என்ன ஆவி இருக்குன்னு கேட்கிறார். யார்கிட்ட கேட்டார் தெரியுமா? யோவான்கிட்ட கேட்டார். ஏன் அந்த வேட சொல்றேன்? இதே யோவான் ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு நிருபத்தை எழுதுறாரு பாருங்க.
அந்த நிருபத்தில் ரிப்பீட்டடா வருகிற வார்த்தை என்ன தெரியுமா? லவ், 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 லவ். அந்த நிருபத்தில் சொல்ல தேவன் அன்பாகவே இருக்கிறார். God is love அப்படிங்கிறார். எந்த யோவான்? ஆண்டவரே இந்த மக்களுக்கு நம்மளை பிடிக்கல, ஆண்டவரே அக்கினி இறக்கி, ஆண்டவரே இன்னைக்கு ஃபாஸ்டிங் பிரேயருக்கு இவங்களாம் வரல, அக்கினி இறக்க நீங்க மட்டும் உம்முன்னு சொன்னீங்கன்னா ஆமென். ஆண்டவர் கேட்ட உனக்குள்ள என்ன ஆவி இருக்கு? சி, அதே யோவானை வச்சு எப்படி எழுத வைக்கிறார் தெரியுமா? அன்பு, 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 அன்பு. இதுதான் ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ள இருக்கும்போது தேவ அன்பு. ஒரு சிநேகிதன் எல்லா காலத்திலும். நம்ம பொதுவாகவே கிறிஸ்தவர்களுடைய பிரச்சனையை பார்த்துருக்கீங்களா? ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அவங்க முதல்ல எங்க கை வைப்பாங்க தெரியுமா? பிரேயர் லைஃப்ல. இன்னைக்கு மனசே சரியில்லை அப்படி சொல்லி சாப்பிடாம யாராவது இருந்திருக்கோமா? இல்ல. சார் சொல்லுவாங்க எனக்கு வாழவே பிடிக்கல, எதுக்கு இப்படி ஒரு வாழ்க்கைன்னு தெரியல. பிரதர் டீ எடுக்கவா, கொஞ்சம் சுகர் கம்மியா, ஏன்னா வாழவே பிடிக்கலையா? சரி, எல்லாத்தையும் எல்லா டியூட்டியும் பிடிச்சோ பிடிக்கலையோ நம்ம கடமைகள் எல்லாம் நம்ம செய்வோம். ஆனால் ஏதாவது ஒரு காரியம் நமக்கு பிடிக்காம நடந்துட்டுனா முதல்ல எங்கே கை வைப்போம்? பைபிளில் கை வைப்போம். பைபிள் படிக்க மாட்டோம். சிலர்லாம் ஓங்கி பைபிளை அடிப்பாங்க பாருங்க. சில பைபிளில் ஜிப்பெல்லாம் அத்து, ஏன்னா கோபத்தில் பிடிச்சு இழுப்பாங்க. எல்லாத்தையும் அதில் தான் காட்டுவாங்க. ஒரு சிநேகிதன் எல்லா காலத்திலும், எல்லா காலத்திலும். எங்க இத்தனை வருஷம் ஆண்டவரை ஆராதிச்சீங்க, நீங்க எதிர்பார்த்த காரியம் உங்களுக்கு நடந்துச்சா? இல்லை. அப்ப ஏன் நீங்க சர்ச்சுக்கு போறீங்க? அது எங்க லவ் வேறப்பா. அவர் என் ஃப்ரெண்டு. ஒரு சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். சீஷர்கள் இயேசுவின் இடத்துல ஒரு சில காரியங்களை மட்டும்தான் கேட்டாங்க. அதுல ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? லூக்கா 11வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். என்ன கேட்குறாங்க? ஜெபிக்க. எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறீங்க ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று? கை தூக்க வேண்டாம். ஆமா, கற்று தந்து ஒருவேளை ஜெபிக்க சொல்லிட்டாருன்னா நம்ம அதெல்லாமா கேட்க போறோம். சி, நல்ல கவனிங்க, இவங்க யாருக்கும் ஜெபிக்க தெரியாதவங்க கிடையாது. ஏன்னா அவங்க வைக்கிறதே எப்படி வைக்கிறாங்கன்னா யோவான் சொல்லி தந்தது போல. இந்த சீஷர்களில் கொஞ்சம் பேர் யோவானுடைய சீஷர்கள். அந்திரேயெல்லாம் யோவானுடைய சீஷன். அந்திரேயாவுடைய சகோதரன் தான் பேதுரு. பேதுருடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் யோவான், யாக்கோப். அப்போ அந்த யோவான் ஸ்நானனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இவங்க லைஃப்ல இருக்கு. அப்போ இவங்களுக்கு ப்ரேயர் பண்ண தெரியும். அதுவும் இல்லாமல் இயேசு கூட இவ்வளோ நாள் இருந்திருக்கிறாங்க, ப்ரேயர் பண்ண தெரியும். ஆனால் அதையும் தாண்டி எங்களுக்கு ஜெபிக்க சொல்லி அப்படின்னு கேட்குறாங்கன்னு அதுக்கு ரீசன் என்னன்னா, மற்றவங்க ஜெபிக்கிறதுக்கும் இயேசு ஜெபிக்கிறதுக்குள்ள வித்தியாசத்தை பார்க்குறாங்க. அந்த வித்தியாசத்தை பார்க்குறாங்க. அதாவது இப்போ நம்ம எல்லாருக்குமே ஃபோன் வந்துச்சு. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆமாம், ஊரில் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஃபோன் இருக்கும், ஊருக்கு ஒரு எஸ்டிடி பூத் இருக்கும். அந்த எஸ்டிடி பூத்துக்கு முன்னாடி ஒரு 10-15 பேர் வரிசையாக இருப்பாங்க. அதில் ஒரு 3 பேர் ஃபோன் பண்ணுறதுக்காக நிற்பாங்க. மீதி எல்லாரும் ஃபோன் பண்ணுறவங்கள ஒட்டு கேட்கல. அது இந்த, அதாவது நம்ம சீக்கிரட் எல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. ஃபோன் பண்ணுறவங்கள பார்க்கறதுக்காக நிற்பாங்க, பார்க்கறதுக்காக. ஏன்னா ஃபஸ்ட்டாக ஃபோன் பண்ணுறாங்க, அப்படியே டயல் பண்ணுவாங்க பாருங்க, அப்படியே சுற்றிட்டே இருப்பாங்க, எரிகோவை சுற்றுறது மாதிரி. அப்படி ஒவ்வொரு நம்பராக சுற்றிட்டு அப்படியே கால் அப்படி வச்சுட்டு இருப்பான். அப்படி அந்த சைடில் இருந்து ஹலோன்னு சொல்லும் போது இவங்க ஃபேஸ் மாறும் பாருங்க. அப்படிமா இவங்களை பார்த்தாலே தெரியும் லைன் கிடச்சிட்டுன்னு. இப்போ ஃபோன் பேசுறது வேற, எங்க வச்சிருக்காங்கன்னே தெரியாது. இவங்க ஃபோன் தான் பேசுறாங்களா, பைத்தியமா, இப்படியுமாங்க இப்படியுமாங்க. நமக்கே பயமா இருக்கும். கிட்ட போய் பார்த்தா தெரியும் இது ஆளு ஃபோன்ல தான் பேசிட்டு இருக்கு. நான் சொல்றது 30 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்க வந்து அந்த ஃபோன்ல அந்த சைட்ல இருந்து ஒருத்தங்க ஹலோ அப்படி சொல்லும் போதே இவங்க லைன் கிடைச்சிட்டு எல்லாரும் இப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. சி, மற்றவங்க ஜெபம் பண்ணும் போது வெளிப்படுத்தாத இந்த எக்ஸ்பிரஷன் ஜீசஸ் பிரேயர் பண்ணும்போது இவங்க பார்க்குறாங்க. இதை எங்களுக்கு சொல்லி கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஆண்டவர், நாங்கெல்லாம் ஜெபம் பண்ணும்போது எப்படா ஜெபம் முடியும்னு எத்தனை வாட்டி கிளாக்கு பார்ப்போம் தெரியுமா? கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று தாவீது சொல்லுகிறான். நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணும் போதே கிளாக் எனக்கு
முன்பாக வைத்திருக்கிறேன். அப்படி 1 மணிக்கு ஜெபம் பண்ணணும்னு உட்காருவோம். அந்த டைம் தான் நமக்கு பழைய பாட்டெல்லாம் ஞாபகம் வரும். ஏன்னா பழைய பாட்டு தான் 7 சரணம் இருக்கும். அதிலும் 7வது சரணத்தை 4 வாட்டி இம்போசிஷன் மாதிரி சொல்லி பார்ப்போம். ஒரு 20 நிமிஷம் போய் கிடைக்கும். இன்னும் இருக்கு 40 நிமிஷம். அந்த 1 ஹவருக்கு முடிக்கிறதுக்குள்ள ஏதோ சாதிச்சது போல பேதுரு சொல்றார், ஆண்டவரே நீங்க ஜெபம் பண்ணும்போது உங்க முகத்துல மீதி எல்லா காரியம் செய்யும் போது இல்லாத ஒரு சந்தோஷம் நீங்க ஜெபம் பண்ண உட்காரும் போது உங்க ஃபேஸ்ல தெரியுது. எங்களுக்கு அப்படி சொல்லி கொடுங்க அப்படிங்கிறாங்க. இயேசு சொல்றார், நீங்கள் ஜெபம் பண்ணுகிற விதமாவது பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படி சொல்லி கீழே வராரு. எங்களை சோதனை நின்று தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். இந்த பிரேயருக்கு ஒரு டைட்டில் உண்டு. என்ன பிரேயர்? லார்ட்ஸ் பிரேயர் அப்படின்னு நம்ம வச்சிருக்கிறோம். இது அவங்க கிட்ட தான் ஜெபம் பண்ண சொன்னார். போதும் டைட்டில் முடிஞ்சு நம்ம செய்திக்குள்ள வந்துடும். இப்படி சொல்லுங்கள் என்றார் அப்படின்னு இருக்கு. அதன் அர்த்தம் என்ன? இன்னும் பிரேயர் அவர் சொல்லி கொடுத்து முடியல. நம்ம இங்கே ஆமேன் போட்டுருவோம். ஆண்டவர் நீங்க ஒரு பிரேயர் ஃபார்மட்டை சொல்லி கொடுக்குறார். இங்கே ஒரு பிரேயரில் நீ ஃபர்ஸ்ட் ஆண்டவரை அப்பான்னு கூப்பிட்டுரு, உறவுக்குள்ள வந்துட்டு அவரை உயர்த்து, அவருடைய சித்தத்துக்கு உட்படு, அடுத்து என்னென்ன தேவையோ அதை கேளு, இப்படியெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அடுத்த வசனத்தை 5வது வசனத்தை வாசிங்க. பின்னும் அவர் அவர்களை நோக்கி. அதன் அர்த்தம் என்ன அப்படின்னா, இன்னும் பிரேயரை சொல்லி கொடுத்து முடிக்கல. நம்ம இன்ட்ரோடக்ஷன்லயே நம்ம எண்ட போட்டுருவோம். ஆமென். ஆனா ஆண்டவர் ஸ்டார்டிங்ல இங்க பாரு, இதான் ஃபார்மட் பா, ஓகே சொல்லிட்டு பின்னும் அவர் அவர்களை நோக்கி இன்னும் கொஞ்சம் ஆழமா கொண்டு போறார். ஏன்னா இயேசு பண்ண ஜெபத்தை பண்ணணும். பின்னும் அவர் அவர்களை நோக்கி. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், எந்த ஒரு காரியத்தை ஜனங்கள்கிட்ட கண்டிப்பாய் கொண்டு போய் சேர்க்கணும்னு இயேசு நினைக்கிறாரோ அந்த காரியத்தெல்லாம் எப்படி சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா உவமைகளாய் சொல்லுவார். பரலோக ராஜ்யத்தை ரொம்ப சிம்பிளா புரியுறது மாதிரி சொல்லுவார். உவமையா, அதாவது நடந்து போயிட்டே இருப்பார், ஒருத்தன் விதை விதைச்சிட்டு இருப்பான், அவர் சொல்லுவார் பரலோக ராஜ்யம் விதை விதைக்கிறவனுக்கு ஒப்பா இருக்கிறது அப்படிம்பார். பீச் பக்கம் போகும்போது ஒருத்தன் வலை வீசுவான், பரலோக ராஜ்யம் வலை வீரிக்கிறவனுக்கு ஒப்பா இருக்கிறது அப்படிம்பார். எந்த ஒரு காரியத்தை ஜனங்க புரிந்து கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொள்ளணும்னு அவர் நினைக்கிறாரோ அந்த காரியத்தை உவமைகளாக இயேசு சொல்வதை வேதத்தில் பார்க்க முடியும். அப்படி ஆண்டவர் ஒரு உவமையை சொல்றார். எதுக்கு தெரியுமா? ஜெபிக்க சொல்லித்தாங்க அப்படின்னு ஜனங்க சீஷர்கள் கேட்டதற்கு. இனி அந்த வசனத்தை வாசியுங்கள். நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோட கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனா இருக்கிறது நிமித்தம் எழுந்தவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி கவனிங்க, ஆண்டவர் ஜெபிக்க சொல்லித்தாங்கன்னு கேட்டதுக்கு ஆண்டவர் இப்படி சொல்லி முடிக்கிறார். இதுல என்ன மேட்டர் இருக்கு? இதுல தான் ஆண்டவர் ஒரு பெரிய ஜெபத்தில் இருக்கிற ஒரு ஆழத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, ஒருத்தன் வீட்டுக்கு அவனுடைய ஃப்ரெண்டு வரான், அவனுக்கு முன்னாடி வைக்கிறதுக்கு இவங்கிட்ட ஒண்ணுமே இல்லை. இவன் என்ன பண்றான், இவனுடைய ஃப்ரெண்டு வீட்டில் போய் கதவை தட்டுறான். ஆரம்பத்தில் அவர் கொடுக்கல, அதுக்கப்புறம் கதவை தட்டி கேட்டு வாங்கி போறான். இதுதான் மேட்ரு. இந்த மேட்ரை ஆண்டவர் எப்படி அழகாய் சீஷர்களுக்குள்ளே ஊட்டுகிறார் என்று நல்லா கவனிக்கும்படி உங்களை எதுக்கு இதை வார்த்தையை சொல்றேன்னா, ஒரு சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். சீஷர்கள் கேட்குறாங்க, ஆண்டவரே யோவான் சொல்லி கொடுத்தது போல நீங்களும் உங்க பிரேயர் ஸ்டைலில் ஒன்று சொல்லித்தாங்க ஆண்டவரே. அப்படி கேட்கும்போது ஆண்டவர் இந்த இடத்துல எந்த உறவை கொண்டு வரார் தெரியுமா? சிநேகிதன் என்கிற உறவை கொண்டு வரார். ஆண்டவர் அதாவது நான் அப்பா கிட்ட பேசுறது போல நீங்களும் பேசணும்னா
நீங்க யாரை மாறிடணும் தெரியுமா? யாரை மாறணும்? சிநேகிதர்களா மாறணும். ஃபர்ஸ்ட் நானும் பாஸ்டர் மேத்யூவும் பேசும்போது ஹலோ பிரைஸ் லார்ட், ஹலோ பிரைஸ் லார்ட், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோம், வேற விசேஷம் ஒண்ணுமே இல்லை, ஹாய் பாய், முடிஞ்சு. ஏன்னா எங்களுக்குள்ள என்ன இல்லை தெரியுமா? அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உடைய ஆழம் இல்லை. ஆனால் போக 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 இப்போ வரும்போதும் பேசிகிட்டு இருப்போம், போகும்போதும் பேசிகிட்டு இருப்போம், சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த பழக 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 என்ன ஆகுதுன்னா கான்வர்சேஷன் வந்து ரொம்ப டீப்பாக போயிட்டே இருக்கு. ஆண்டவர் அதுதான் சொல்றார், நீ பிள்ளை, அவர் அப்பா, எல்லாம் ரைட்டு தான். ஆனால் நீ என்ன மாதிரி அப்பா கிட்ட பேசணும்னா நீ யாரா மாறணும் தெரியுமா? சிநேகிதனா மாறணும், சிநேகிதனா மாறணும். ஆமா, நீ சிநேகிதனா மாறலைன்னா நல்லா புரிந்துக்கணும், உங்க சிநேகிதர்களுக்கு இடையில தான் நல்ல அதிகமான கான்வர்சேஷன் நடக்கும். ஆமா, என்ன பேசுவாங்கன்னு தெரியாது. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். மோசே 20 எடுக்க வேண்டாம், யாத்திராகம் 24வது அதிகாரத்தில் மோசேவான்னு கூப்பிடுவார். மோசே மலைக்கு மேலே போவார். ஒரு மேகம் வந்து கவர் பண்ணிடும். 6 நாள் கழிச்சு மோசே அப்படின்னு கூப்பிடுவார். ஆண்டவரே, நீங்க ஒரு ஹலோ சொல்றதுக்கு 6 நாள் ஆச்சு ஆண்டவரே. இந்த 6 நாள் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா ஒண்ணுமே நடக்கல. அந்த மலையில கர்த்தர் இருக்கிறார், மோசே இருக்கிறார், 2 பேர் இருக்கிறாங்க, மாறி மாறி பார்த்துட்டே இருக்கிறாங்க. சிலர் இருப்பாங்க பாருங்க, மணிக்கணக்கா பேசிட்டு இருப்பாங்க. கடைசியில் என்ன பேசுனீங்கன்னு கேட்டு பாருங்க, நாங்க சும்மா, ஏன்னா மேட்ரே இருக்காது. ஆண்டவர் வந்து மோசே கூப்பிட்டு 6 நாள் கழிச்சு ஹலோ அப்படிங்கிறார், மோசே அப்படின்னு கூப்பிடுறார். ஆனா மோசேக்கு டைம் போனது தெரியல. 40 days இரவு பகல். ஏன் போன தெரியலன்னா அவன் எப்படி ஆண்டவரோடு பழகுறான் தெரியுமா? ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல. எனக்கு பிரேயர் பாரமாக கூடாது அப்படின்னா நான் யாரா மாற? சிநேகிதனா. ஏன்னா ஆண்டவர் அந்த உறவை நமக்கு தந்திருக்கிறார்ல. ஹல்லேலூயா. அதான் அழகு பாடுவேன், சீ கொடுங்க. உதவாத என்னில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உதவாத உறவானி, நீங்க இல்லாம விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என். ஆமென். ஆண்டவர் சொல்றார். கொஞ்சம் சவுண்டிங் எதை மாத்தினீங்களா? ஓகே. ஒரு சிநேகிதனாய் மாறணும். இப்போ இந்த சிநேகிதன் வீட்டில் இவனுடைய ஒரு ஃப்ரெண்டு வரான். வரும்போது அவனுக்கு கொடுக்கிறதுக்கு இவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை. அவருக்கு சிநேகிதன் ஆனோம் அப்படிங்கிற காரணத்தினால நம்ம கிட்ட எல்லாம் இருக்கணும்னு கிடையாது. ஆமென். அதனால ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இவனுக்கு அதை குறித்த பயம் இல்லை. ஏன் பயம் இல்லைன்னா இவனுக்கு என்ன நிச்சயம் இருக்கு தெரியுமா? எனக்கு வேண்டியது என்கிட்ட இல்லைன்னாலும் எனக்கு வேண்டியது என் சிநேகிதர்கிட்ட இருக்கிறது. இதுதான் அவரோடு பழக பழக இந்த தைரியம். இவன் பதறவில்லை. ஐயோ நைட் டைம் வந்துட்டானே. இங்க சிம்பிள் மேட்டரா கொண்டு வர 3 அப்பா அவனுக்கு கொடுக்கணும். ஐயோ இல்லையே, நம்ம இல்லைனாலே கதவே திறக்க மாட்டோம். ஆமே, கதவே, ஐயோ வாரான், கதவு பூட்டிட்டா, யாராவது கேட்டா இல்லைன்னு சொல்லுங்க. இவன் ஃப்ரெண்டு வந்துட்டான். ஐயோ இங்க பாரு, நீ இப்படி திடீர்னு சொல்லாம வந்துட்ட, எனக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை, என்ன பண்ணணும்னு தெரியல. அவன் பதறவே இல்லை. ஏன்னா அவனுக்கு தெரியும், எனக்கு வேண்டியது என்கிட்ட இல்லை, உண்மைதான். ஆனால் எனக்கு வேண்டியது எனக்கு ஒரு சிநேகிதர் இருக்கிறார். இந்த காலை வேளையில அவன் எத்தனை பேருக்கு இந்த நம்பிக்கை இருக்கிறது? இன்னைக்கு எனக்கு பல தேவைகள் இருக்கலாம், அது என் கையில இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எனக்கு தெரியும், எனக்கு வேண்டியது அவர் கரத்தில் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இந்த நம்பிக்கை ஏன் வரல தெரியுமா? நம்ம பழகாததுனால. நேற்று இரவு கேட்டோமே, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இந்த நம்பிக்கை வர காரணம் என்ன? ஆபிரகாமுக்கு தேவனை தெரியும். Thank you Holy Spirit.
இவன் என்ன பண்றான் தெரியுமா? ராத்திரியில, வேதம் சொல்கிறது பாதி ராத்திரியில, ஒரு 12 மணிக்கு எங்க போறான் தெரியுமா? சிநேகிதனா இருக்கிறவன் இடத்துல பாதி ராத்திரியில போய் அப்படிங்கிறான். அதாவது இவன் வீட்டில இருந்து இவனுடைய சிநேகிதர் வீட்டுக்கு எப்போ போறாரு? நைட்டு போறாரு. கரெக்டா நைட் அவன் வீட்டில் போய் கதவை தட்டுறாருன்னா, ஒரு வீட்டில இருந்து இன்னொருத்தர் வீட்டில் போய் கதவை தட்டணும்னா அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் தெரியுமா? அந்த ரூட்டு தெரிஞ்சிருக்கணும். ஆமே, நான் பாஸ்டர் வீட்டில் தங்கி இருக்கிறேன், சர்ச் இருக்கு, இங்கேருந்து ஃபோன் பண்ணி பாஸ்டர் சொல்கிறாங்க, நீங்கள் எப்படியாவது வந்துருங்க பாஸ்டர் அப்படி மட்டும் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், நான் இன்னும் முதல் நாள் மீட்டிங்கே சுற்றிட்டு தான் இருப்பேன். ஏன் தெரியுமா? எனக்கு என்ன தெரியாது? ரூட்டு தெரியாது. ஏர்போர்ட்லேருந்து நான் இறங்கணும், பாஸ்டர் வந்து ஏர்போர்ட்டில் இறங்கும் போதே ஏன்னா சந்தா போகுது, இது நம்ம கரெக்டாக ஏர்போர்ட்டில் தான் இறங்குறோமா இல்லை லக்கேஜ் இறக்குற இடத்துல நம்மளை இறக்கி விட்டாங்களா? கொஞ்ச நேரம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஓகே இது ஏர்போர்ட்டு தான். சரி, அங்கேருந்து இறங்கும் போதே பாஸ்டர் வந்துட்டாங்க, என்னை கூட்டிட்டு வராங்க. நான் பாஸ்டர்கிட்ட என்ன சொல்லலை தெரியுமா? பாஸ்டர் ரைட்டில் போங்க, லெஃப்டில் போங்க, ஸ்ட்ரைட்டாக போங்க, எதுவுமே சொல்லலை. ஏன் சொல்லலை தெரியுமா? எனக்கு என்ன தெரியாது? ரூட்டு தெரியாது. இதே இது எங்க ஊர்லன்னு வைங்களேன், ஏன்னா அந்த ஒரு ரூட் எனக்கு பழக்கப்பட்டது. ஒரு பிரச்சனைன்னு வந்ததும் பதறாம ஒருத்தன் சிநேகிதன் கிட்ட போறான் அப்படின்னா அவன் வருஷத்துக்கு ஒருக்கா போகிறவன் அல்ல, ஸ்பெஷல் மீட்டிங்க்கு வந்து போகிறவன் அல்ல, அவன் பகல்லையும் போய் பழக்கப்பட்டவன், டெய்லி போயிட்டு வர்றவன். அவனுக்கு தெரியும் எங்க ரோடு க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க, நம்ம ஊர்ல எங்க பாதாள சாக்கடை தோண்டி போட்டிருக்கிறாங்க, எல்லாமே அவனுக்கு தெரியும். அதனாலதான் திடீர் ஜெபிக்க எழும்புவாங்க பாருங்க. இன்னைக்கு நைட்டு நான் ஃபுல்லா இருந்து என்ன பண்ண போறேன், ஜெபம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு வந்து உட்காருவாங்க, ஹல்லேலூயாக்கு ஹா சொல்லுவாங்க, தூங்கிடுவாங்க. முடியவே மாட்டேங்குது. எப்படிங்க முடியும்? கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ரூட் தெரியணும்னா அந்த ரூட்ல அடிக்கடி போய் பழக்கப்பட்டிருக்கணும், டெய்லி போயிட்டு வரணும். நம்ம புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறோம்னு வைங்களேன், நம்ம என்ன தெரியுமா செய்வோம்? இப்போ நான் உங்கள் ஒரு ஸ்டைலில் நம்ம ஒரு ஸ்டைலில் சொல்லிட்டு இருக்கிறேன். நம்ம ஊரில் ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறோம், ஜங்ஷனில் நிற்கிறோம், 4 ரோடு பிரியுது, நமக்கு எங்கே போகணும்னு தெரில, நம்ம கையில் அட்ரஸ் இருக்குது, எங்கே போகணும்னு தெரில, நம்ம என்ன பண்ணுவோம்? கூகுள் மேப் பார்த்து ஒரு கார் தண்ணியில் கிடக்கு, போன வாரம் செய்தி, அது இன்னும் எடுக்கலன்னு நினைக்கிறேன். வேற அதெல்லாம் சொல்றேன், உங்க ஊரை விட்டுருங்க அடிக்கிறாங்க பாருங்க. நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? அந்த ஊர்ல நீங்க கடைசியில் ஒரு வழிக்கு வந்துட்டீங்களா, அவங்க ஆட்டோல வேற ஏறியாச்சு. நீங்க எவ்வளோ பெரிய பென்ஸ்ல போனாலும் நீங்க யார்கிட்ட தான் ரூட்டு கேட்பீங்க தெரியுமா? ஏன் ஆட்டோல ரூட்டு கேட்குறீங்க? ஏன்னா அப்போ ரூட்டு தெரியாதவங்க எதில் கவனம் செலுத்துறோம் தெரியுமா? ரூட்டு தெரிஞ்சவங்க கூட ஃபெலோஷிப். அதுக்கு தான் சர்ச். எடுத்ததும் எல்லாம் பழக்கப்பட்டவங்க கிடையாது. ரூட்டு தெரியல, ரூட்டு தெரிஞ்சவங்க கூட ஐக்கியம். அந்த நேரத்தில் ஐயோ நான் வந்து பென்ஸில் வந்துருக்கிறேன், அதனால் ஆட்டோவில் பேச மாட்டேன்னா கடைசி வரை அட்ரஸை கையில் வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருப்போம்? வருகையெல்லாம் வந்து முடிஞ்சிருக்கும், நம்ம இன்னும் அட்ரஸை கையில் வச்சு சுற்றிட்டு இருப்போம். ரூட்டு தெரியல, ரூட்டு தெரிஞ்சவங்க கூட ஃபெலோஷிப், இது ரொம்ப முக்கியம். பேதுரு படிப்பறிவே இல்லாதவர், பவுல் படித்து அறிவு ஓவர்ஃப்ளோ ஆனவர். ஆனா ரூட் பேதுருவுக்கு தெரியும், பவுலுக்கு தெரியாது. அப்போஸ்தலர் கீழே அடங்கி இருக்கிறான் பவுல், ஏன்னா ரூட் தெரிகிறதுக்கு. வந்த ஆண்டவர் என்னை சந்தித்தார், ஆண்டவர் என்னை ரட்சித்தார், அவ்வளவுதான். எனக்கு யாருடைய சகாயம் தேவையில்லை, எனக்கு எதுக்கு பாஸ்டர், எனக்கு எதுக்கு சர்ச்சு இல்லை, கடைசி வரை வழி தப்பி போயிட்டே இருப்போம். ரூட்டு தெரிகிறது வரைக்கும் அந்த ஐக்கியம் ரொம்ப முக்கியம். ரூட்டு தெரியல, பழகல, உங்களுக்கு ஜெபிக்க ஆசை இருக்கு, ஜெபம் வரல,
இப்படிப்பட்ட ஜெபங்களில் வந்து உட்காரணும். ஜெபிக்கிறவங்க கூட ஐக்கியம். இது உங்களை அறியாமல் உங்களை உருவாக்கிட்டே இருக்கும். ஒரு 4 வாட்டி 5 வாட்டி நீங்கள் ஒரு ரூட்டுக்கு போயிட்டு வந்துட்டீங்கன்னா, நாளைக்கு யாரும் இல்லைன்னாலும், சர்ச்சில் ஜெபம் இல்லைன்னாலும் உங்களால் ஜெபிக்க முடியும். ஸோ எப்போவுமே புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு தேவ பிள்ளைக்கு ஜெபிக்கிறவர்களோடு ஐக்கியம். அதனால தான் சபையோடு ஐக்கியம் ரொம்ப முக்கியம். சபையிலும் நம்ம யாரோட ஐக்கியம் வைத்திருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். நல்ல ஜெபிக்கிறவங்க கூட இப்படிப்பட்ட ஃபெலோஷிப், எஸ்பெஷலி இந்த ஜெபம், இந்த மாதிரி காரியம் தான் உறவை வளர்ப்பதற்கு ஏதுவானது. இதற்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். திடீரென்று வந்தாச்சு, ஒரு பிரச்சனை வந்துச்சு, எனக்கு கூப்பிட தெரியணும்ல. பவுல் 275 பேரோடு கூட பயணிக்கிறான் கப்பலில். ஒரு யூரோக்ளித்தான்னு ஒரு காற்று அடிக்குது. அடிக்கிற அடியில் கப்பல்லாம் டேமேஜ் ஆகுது. காற்று அடிச்சுட்டே இருக்கு. அத்தனை பேர் நடுவில் பவுல் எழுந்து நின்று சொல்றாரு, வேற ஒன்றும் நடக்காது, பயப்படாதீங்க, ஏன்னா நான் சேவிக்கிறவர் இன்னைக்கு ராத்திரி, அதாவது நேற்று இரவுல தம்முடைய தூதனை அனுப்பி என்கிட்ட பேசுறார். என்ன அதன் அர்த்தம்? எந்த புயல்லையும் பவுலுடைய கான்டாக்ட் கட் ஆகலை. நம்ம ஊர்லலாம் காத்துன்னு சொன்னாலே லைன் கட் ஆயிரும், அப்புறம் சிக்னல் கிடைக்காது. ஆனால் இவ்வளவு காத்துலையும் பவுலுக்கு பரலோக தொடர்பு இருந்துட்டு இருக்கு. இது ஒரு தேவ பிள்ளைக்கு ரொம்ப முக்கியம். எந்த லைன் கட்டானாலும் பரவாயில்ல, பரலோக லைன் மட்டும் கட்டாயிரவே கூடாது. ஆமென். அதனாலதான் என்னால் அந்த தொடர்புக்குள்ள வரும். எந்த ராத்திரி ஆகட்டும், இவனுக்கு அந்த டைம், ஐயோ நாளை காலையில தான் பார்வை நேரம், காலை 5 முதல் 7 வரை. அவருக்கு அப்படியெல்லாம் கிடையாது. நாங்கள் வச்சிருப்போம், எங்களை விசிட்டர்ஸ் வரும்போது பார்வை நேரம்னு வச்சிருப்போம். எங்களுக்கே சங்கடமாக இருக்கும், ஒருவேளை மக்கள் நினைக்கிறாங்களோ இல்லையோ, இதுக்கு மேலே பாஸ்டருக்கு கண்ணு தெரியாதா இருக்கும், அதனால தான் பார்வை நேரம்னு வச்சிருக்கிறாரு. ஆனால் ஆண்டவருக்கு அப்படி கிடையாது. அதனால தான் தாவீது சொல்லுவார், நான் எப்பொழுது வந்தடையத்தக்க கண்மலை, நான் எப்போ வேணாலும் வருவேன் ஆண்டவரே, எனக்கு இந்த டைம்லாம் செட் பண்ண தெரில, ஏன்னா ஜெபிக்க உட்காரலான்னா சவுல் ஈட்டியை தூக்கிட்டு ஓடுறேன், நான் எப்போ வேணாலும் வருவேன் ஆண்டவரே, எப்பொழுது. அவர் ரெடி, அவர் ரெடியாக இருக்கிறார். ஆனால் ரூட்டு தெரியணும். ரூட்டு தெரியாமல் வீட்டை விட்டு இறங்கியாச்சு, இறங்கிட்டு நம்ம திணறிட்டு தான் இருப்போம். ரூட்டு தெரியணும். ரூட்டு தெரியும்னா டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக 4 பேர்கிட்ட கேட்டு 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 ஃபஸ்ட்டெல்லாம் தடுமாட்டம் இருக்க தாங்க செய்யும். ரூட்டு மாதிரி போயிட்டு எடுத்து வருவோம். ஆனால் அப்படி போய் போய் பழகிட்டோன்னு வைங்களேன், யாரும் இல்லைன்னாலும் என்னால் கூப்பிட முடியும், என்னால் தேட முடியும். இவன் என்ன எதிர்பார்ப்போடு போகிறான் அப்படின்னா, நேர போய் கதவை தட்டினதும் என் சிநேகிதன் கதவை திறந்து, என்னடா 3 அப்பமா எடுத்துட்டு போ இப்படி சொல்லுவாருன்னு பார்த்து எதிர்பார்ப்போடு போய் கதவை தட்டும் போது உள்ள இருந்து ஒரு நெகட்டிவ் ஆன்சர் வருது. ஆண்டவர் ஜெபிக்க சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. என்ன நெகட்டிவ் ஆன்சர் வருதுன்னா, இப்பெல்லாம் தர முடியாது அப்படின்ட்டார். இப்பெல்லாம் தரக்கூடாது. ஆமென். எப்படி இருக்கும்? எல்லாரும் நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது, நான் பாதிராத்திரியில் எழும்பி கதவை தட்டும் போது, மகனே உனக்கு என்ன வேணும்? ஆண்டவரே எனக்கு அப்பம் வேணும், எடுத்துக்கோ, கூட நிறைய எடுத்துட்டு போ, இப்படி சொல்லுவாருன்னு பார்த்தா, நான் போய் கஷ்டப்பட்டு கதவை தட்டுறேன், அவர் சிம்பிளா சொல்லிட்டாரு, அதெல்லாம் இப்போ முடியாது. இப்படி ஒரு ஆன்சர் மட்டும் நமக்கு வருதுன்னு வைங்களேன், நம்ம என்ன டெசிஷன் எடுப்போம்? போய் போய் கதவை தட்டினேன் பாருங்க. ஆமென். ஆனால் இங்கேதான் சிநேகிதனை குறித்து சொல்றார், அவன் மீண்டும் தட்டிக்கொண்டே இருக்கிறான். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், மீண்டும் தட்டிக்கொண்டே இருக்கிறான். ஆமென். நிறைய பேருடைய பிரேயர் லைஃப் ஸ்டாப் ஆயிட்டு. எப்ப தெரியுமா? அவங்க ஜெபத்துக்கு அவங்க எதிர்பார்த்த ஒரு பதில் கிடைக்காத போது. எத்தனை பேர் பிரேயர் லைஃபே ஸ்டாப் ஆயிட்டு. வீரு இயேசுவை அழைத்து கொண்டு வருகிறான். எங்கே அழைத்து கொண்டு வருகிறான்? தன் மகள் பலவீனத்தோடு இருக்கிறார், அவளுக்கு சுகத்தை கொடுக்கும்படி அழைத்து கொண்டு வர வீட்டு பக்கத்தில் வந்தாச்சு. வீட்டு பக்கத்தில் வந்ததும் வீட்டில இருந்து வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? மகள் மரித்து போயிட்டா, அதனால என்ன செய்யாத, தொந்தரவு செய்யாதன்னு அர்த்தம் என்ன? இனி அவர்கிட்ட கேட்காத. சரி, நம்ம லைஃப்ல எதிரான காரியங்கள் வரும்போது முதல் ஸ்டாப் ஆகிறதே பிரேயர் தான். அவங்க வந்து மரிச்சிட்டான்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை விட வேண்டியது தானே. போதகரை தொந்தரவு பண்ணல, இவங்களுக்கு என்ன? சீஷர்கள் தொந்தரவு பண்ணாதேன்னு சொன்னாலாவது ஒரு நியாயம் இருக்கு.
ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் போதகருக்கும் சம்பந்தமே இல்லையே. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இதுவரை ஜோம் பண்ண ஓகே, ஆனால் இனி ஜோம் பண்ணி ஒரு யூஸுமே இல்லை. அப்படி இருக்கும்போது தான் இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார். ஆங்கிலத்தில் இருக்கு, ஜீசஸ் இக்னோர்ட் வாட் தே செட். அவங்க என்ன சொன்னாங்களோ ஜீசஸ் வந்து அதை மைண்ட் பண்ணவே இல்லையா. மலையாளத்தில் இருக்கு, இயேசு அதை காரியமாக்கிலா அப்படின்னு இருக்கும். எதை காரியமாக்கல தெரியுமா? அவங்க வந்து சொன்னாங்க தெரியுமா, இயேசு யாரை பார்க்கிறாரு தெரியுமா? எவ்விருவ பார்க்கிற. பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. அது அர்த்தம் ஜெபத்தை விட்டுறாத. நான் எதிர்பார்த்த ஆன்சர் வரல, நான் என்ன பண்றேன்? சிநேகிதன் எல்லா காலத்து. அதனாலதான் ஆண்டவர் இந்த ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கும் போது சிநேகிதன்ங்கிற உறவுக்குள்ள கொண்டு வரார். ஹல்லேலூயா. அவன் மீண்டும் தட்டிக்கொண்டே இருக்கிறான், தட்டிக்கொண்டே இருக்கிறான். இப்ப நம்ம பற்றி இன்டர்வியூ எடுக்க போறோம். ஆமென். நியூ லைஃப் டப்ளின் சர்ச் சார்பாக 2 சிநேகிதர்கள்ட்ட நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இன்டர்வியூ எடுக்க போறோம். வெளியே இருந்து தட்டுற சிநேகிதன்ட்ட முதல்ல கேட்போம், அவர் தான் தரல இல்லை, அப்புறம் ஏன் தட்டிட்டு இருக்கிறேன் அப்படி கேட்டா அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? எனக்கு தட்டுறதுக்கு வேற வாசல் கிடையாது. இவன் தான் ஃப்ரெண்டு. எனக்கு தட்டுறதுக்கு வேற வாசல் கிடையாது. நம்ம ஒரு 4-5 செட்டப் வச்சிருப்போம். ஒன்றில் இல்லையா, நெக்ஸ்ட், அடுத்து இல்லையா, அடுத்து. அவன் தட்டிகிட்டே இருக்கிறான். சரி, தட்டுறதுக்கு வேற வாசல் இல்லை, அவர் தான் தரல இல்லை, அப்புறம் ஏன் தட்டிகிட்டே இருக்கிறேன்னா அடுத்து என்ன சொல்லுவான் தெரியுமா? அவர் முடியாதுன்னு சொல்லலை, அவர் இப்போ தரமாட்டேன்னு தானே சொன்னார். அந்த வசனம் அப்படி தானே இருக்கும். 11வது அதிகாரம் 7வது வசனம். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோட கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னார். நல்ல கவனிங்க. அவர் மட்டும் எனக்கு தருவது சித்தம் இல்லைன்னா அவர் ஒரே லைன்ல முடிச்சிருக்கலாம். எப்படி முடிச்சிருக்கலாம்? நீ கேட்குற அப்போ என்கிட்ட இல்லை, முடிச்சிருக்கலாம்ல, சிம்பிளா முடிச்சிருக்கலாம்ல. நம்ம கிட்ட ஒருத்தவங்க வந்து ஏதாவது இருக்கான்னு கேட்கும்போது நமக்கு அவங்கள்ட்ட கொடுக்க மனசு இல்லைன்னா என்ன சொல்லுவோம் தெரியுமா? இருக்கு, தரமாட்டேன் அப்படியே சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? இல்லைன்னு சொல்லுவோம். இவர் இல்லைன்னு சொல்லியிருந்தா அவன் தட்டுறதை ஸ்டாப் பண்ணியிருப்பான். இவர் இல்லைன்னு சொல்லலை. இல்லை என்கிற வார்த்தை என் ஆண்டவருடைய டிக்ஷனரியிலே கிடையாது. அவர் சிலுவையில் கூட முடிந்தது என்று தான் சொல்லி இருக்கிறார். அவர் இப்போ தரமாட்டேன்னு தானே சொல்றாரு. அவங்க படுத்திருக்கிறாங்க. அப்ப நான் கேட்ட டைம்ல தரல, ஆனால் அவர் குறித்த டைம்ல தருவார். இப்போ ஒருத்தங்க வந்து உங்க கதவை தட்டுறாங்க, அவங்க தட்டுறது உங்களுக்கு பிடிக்கலன்னு வைங்க, நீங்க என்ன செய்வீங்க? வெளியே நின்று கத்திட்டு இருக்கிறான் பாரு, சீக்கிரம் ஏதாவது கொடுத்து அனுப்பு. இவன் தட்டுறது அவருக்கு பிடிக்கலன்னா இவன் தட்டுறதுக்கு முன்னாடி வச்சுக்கோ வச்சுக்கோ வச்சுக்கோ. சில ஜெபத்துக்கு முன்னாடி பதில வாங்கிட்டு நம்மள ஒரு பார்வை பார்க்கறாங்கல்ல, தட்டுறது பிடிக்கல. ஆனா இவனை மட்டும் தட்டு தட்டு. ஏன்? அவன் தட்டுறது பிடிச்சிருக்கு. ஜீசஸ் நல்ல சிநேகிதன். அவர் எதை செய்தாலும் நன்மை இருக்கு. இவன் வந்து முதல் தட்டு தட்டுறதுலயே அவர் கேட்ட அப்பத்தை கொடுத்திருந்தா உள்ள இருக்கிற சிநேகிதன் இன்டர்வியூ எடுத்து அதான் சொல்லியிருப்பார். நீ அவன் தட்டிட்டு இருக்கிறான்ல, அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? நான் கொடுத்து அவன் தட்டுறத நிறுத்திடுவான். ஒரு ஃப்ரெண்டுக்கு தானுங்க ஃப்ரெண்டை பற்றி தெரியும். எத்தனை பேர் அடுத்த அப்போ டைஜஷன் ஆகிறவரை தட்டவே மாட்டோம். ஆமென். அவன் ஏன் பாதி ராத்திரிக்கு வரணும்? ஏன்னா திடீர்னு அவனுக்கு ஒரு தேவை வந்துட்டு அவன் வந்துட்டான். அந்த ஃப்ரெண்டை ஆண்டவர் எப்படி அனுப்பிவிட்டார் பார்த்தீங்களா? சிலர் அதுக்குன்னே அனுப்பி விடுவார். நம்ம நினைப்போம் வந்துட்டான், வரக்கூடிய நேரத்தை பாரு. அவன் கேட்டதை நான் உடனே கொடுத்துட்டா அவன் தட்டுறதை ஸ்டாப் பண்ணிடுவான். அவன் தட்டுறது எனக்கு பிடிச்சிருக்கு. ஹல்லேலூயா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றும் ஐயா.
ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம் ஆகாயம் கொண்டு செல்லுதே ஆகாயம். பிரியமானவர்களே, அவர் தரமாட்டேன்னு சொல்லல. நீங்க எதிர்பார்த்த சில காரியங்களுக்கான வார்த்தையை தந்துட்டார். ஆனா இன்னும் அது நிறைவேற்றல. ஆனா வேர்டு இருக்கா, தட்டிட்டே இருங்க. ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவர் அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை என்ன செய்ய விட்டுறாதீங்க, அமர்ந்திருக்க விட்டுறாதீங்க. ஆண்டவர் அதை விரும்புறார். அவரை தொந்தரவு பண்றதை விரும்புறார். அவருக்கு எது பிடிக்கும் தெரியுமா? என்ன விடு, என்ன விடு, நான் போறேன், என்ன விடு. ஒரு பூச்சிய, ஆமென், ஆமா, யாராவது ஒரு கொசு உங்களை கடிக்குதுன்னு வைங்களேன், அந்த கொசுவை பார்த்து என்ன விடு, நான் போறேன் அப்படி சொல்லுவோமா? ஒரே கடிக்கதே நமக்கு தெரியாது, தெரிஞ்சிட்டு அடக்காராதனை தான் இல்ல. யாக்கோபு என்னும் அந்த பூச்சியை பார்த்து என்ன விடு, என்ன எப்படி, அவர் யாருங்க, அவருக்கு அது பிடிச்சிருக்குங்க. அதனாலதான் சொல்றாரு, எனக்கு காத்திருக்கிறவங்க பாக்கியவான்கள். அப்படி காத்திருக்கிறாங்க பாருங்க, அவங்க ரொம்ப ஸ்பெஷல். அதனாலதான் என்கிட்ட யாராவது எதுக்காவது ஜெபம் பண்ண, ஃபார் எக்ஸாம்பிள் புத்திர பாக்கியத்துக்காக ஜெபம் பண்ண கேட்டால் முதல்ல அவங்கள்ட்ட கேட்டது வேர்டு இருக்கா அப்படின்னு கேட்பேன். வேர்டு இருக்கா? வார்த்தையை கொடுத்துருக்குறாங்க, ஓகே டன். அவர் தட்டை வச்சுட்டு இருக்கிறார். அவருக்கு ஸ்பெஷல். அதனால எந்த ஒரு காரியத்துக்கு வார்த்தை இல்லையா நமக்கு கேரண்டி கிடையாது, தெரியாது. ஆனால் வேர்டு கொடுத்துருக்கிறாரா? இங்கே என்ன அவர் சொன்ன சத்தத்திலேயே என்ன ப்ராமிஸ் இருக்குங்க. இங்கே பாரு, பிள்ளைங்க தூங்கி இருக்கிறாங்க, அதன் அர்த்தம் என்ன? விடியற் காலம் வரட்டும் தாரேன், அதான அதன் அர்த்தம். கொஞ்சம் டைம் ஆகட்டும் நான் தாரேன், அதான அர்த்தம். ஆமாம், அவனுக்கு கொடுக்கறது அவருக்கு சித்தம் இல்லைன்னு வைக்கலாம். நீ கேட்கறது என்கிட்ட இல்லைன்னா முடிஞ்ச ஒரே வார்த்தையில் அவன் தட்டுறதை ஸ்டாப் பண்ணி இருக்கலாமே. நம்ம எத்தனை முறை இனி இந்த காரியத்துக்காக ஜெபிக்கவே வேண்டாம் நினைக்கும் போது அந்த வாரம் சர்ச்சில் வேர்டு இருக்கும், மென்மேலும் பலப்படுவாய், போச்சு போ. ஆமென். திரும்ப ஜோமனை வைக்கிறார்ல, திரும்ப உங்களை ஜோமனை வைக்கிறாருனாலே அவர் உங்களை யாரா ட்ரீட் பண்றாரு தெரியுமா? அடிமையா அல்ல, ஃப்ரெண்டா ட்ரீட் பண்றார். ஆமென் சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி. அவர் உங்களை ஃப்ரெண்டா ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிறார். திரும்ப என்ன ஆனா இந்த காரியத்துக்காக நீ ஜோம் பண்ணவே கூடாதுன்னு இருக்கும்போது நீங்க எங்க திரும்பினாலும் அதுக்கான ரேமாவா தான் இருக்கும். ஃப்ரெண்டா ட்ரீட் பண்ண வைக்கிறார். அவர் அப்படிதான் ட்ரீட் பண்றாரு. நான் உன்னை ஃப்ரெண்டா பார்க்கிறேன். ஆமென். ஹalleluya. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவர், எனக்காக. பிரியமானவர்களே, அடுத்த பாயிண்ட் போறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணலாமா? வார்த்தை இருக்கு, ஆனா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்ற யாராவது இருக்கிறீங்களா இந்த கூட்டத்தில்? அப்படிப்பட்டவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். வேர்டு இருக்கு, அப்படி எழுப்பி நில்லுங்க. நீங்க மட்டும் எழுப்பி நில்லுங்க. வேர்டு இருக்கு, ஆனா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் கண்களை மூடி, யாரையும் பார்க்காதீங்க. ஆண்டவரே, நான் பல நேரத்தில் நினைச்சிட்டேன் இன்னைக்காகலாம் ப்ரேயர் பண்ணக்கூடாது, வேண்டாம் விட்டுறேன். இல்லப்பா, நான் நினைச்சிட்டேன் என்ன உங்களுக்கு பிடிக்கலன்னு. ஆனா நீங்க என்னதான் ஃப்ரெண்டா ட்ரீட் பண்றீங்க ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். வாயை திறந்து அப்படியே ஜெபம் பண்ணுங்க. அப்பா, உம்முடைய வேலை வர தட்ட எனக்கு கிருபை தாங்க. அந்த டோரை தட்டிட்டு இருக்க எனக்கு கிருபை தாங்க. நான் விட்டுறக்கூடாது, எனக்கு தட்டுறதுக்கு வேற டோர் கிடையாது ஆண்டவரே, எனக்கு வேற வாசல் கிடையாதப்பா, எனக்கு வேற வாசல் கிடையாது ஆண்டவரே. அப்படியே 2 கைகளை அப்படியே உயர்த்தி கண்களை மூடி ஒரு குழந்தைய போல ஆண்டவரே, நான் பல நேரத்தில் நினைச்சேன், ஒவ்வொரு நியூ இயர் பிறக்கும் போது நினைப்பேன் இந்த வருஷம் கிடைச்சிரோன்னு. பாதி வருஷம் தாண்டது நினைப்பேன், இனி இதுக்காகலாம் ஜெபம் பண்ணவே கூடாது.
ஆனா அடுத்தடுத்து நான் எப்பெல்லாம் ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அப்பெல்லாம் வேடை கொடுத்து ஆண்டவரே என்ன அதே காரியத்துல நம்பிக்கையை வளர்த்தது நீங்க தானே ஆண்டவரே நான் நினைச்சேன் என்ன நீங்க பனிஷ் பண்றீங்கன்னு. ஆனா இல்ல என்ன நீங்க ஃப்ரெண்டா ட்ரீட் பண்றீங்கப்பா, எனக்கு அந்த கதவை தட்டுறதுக்கு மட்டும் கிருபை தாங்க ஆண்டவரே. நான் இன்னொரு டோர் கிட்ட போய் இன்னொருத்தங்கிட்ட போய் கை நீட்டக்கூடாது, இன்னொரு மார்க்கத்தை தேடி போயிடக்கூடாதப்பா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான் என்கிற நிலையிலே நான் வாழ எனக்கு கிருபை தருவீராக, எனக்கு கிருபை தருவீராக, எனக்கு கிருபை தருவீராக. ஏசையா உம்மை தாரே என் முன்னே. வேலைக்காரருடைய கண்கள் தங்களே ஜமான்களுடைய கை நோக்கி இருக்குமா போல. ஏசையா நாங்க உங்களை தான் பார்த்துட்டு இருக்கோம், எங்களுக்கு வேற யார் உண்டாண்டவரே. அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, வார்த்தையை வாங்கி காத்திருப்பது உண்மையானால் ஆமென். இன்னைக்கு கதவு திறக்கல, ஆனால் அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அந்த கதவுக்குள்ளே இருக்கிறவர் உயிரோடு இருக்கிறார். உனக்கான கதவை கர்த்தர் திறப்பார். Glory. ஷாகாரா பாபா. அந்த வசனத்தை எப்படி முடிப்பார் தெரியுமா? அவன் கேட்ட 3 அப்பத்தை கொடுப்பார் என்றல்ல, அவனுக்கு தேவையானதை, எனக்கு என்ன தேவை என்பது அவருக்கு தெரியும், அவனுக்கு தேவையானதை. ஆமென். ரொம்ப கதவை தட்ட வைக்கிறாரா? ஆமென். Thank you Jesus, thank you Jesus. ஒருவேளை நீங்க நேத்து கூட நினைச்சிருக்கலாம் இனி இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணக்கூடாது, இன்னைக்கு காலையில கூட நீங்க நினைச்சிருக்கலாம் இனி இந்த காரியத்தை அப்படியே விட்டுறலான்னு. ஆண்டவர் சொல்ற, உன்னை நான் ஒரு ஃப்ரெண்டா ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிறேன், உன்னை ஒரு ஃப்ரெண்டா ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிறேன். சில உள்ளங்களோடு பேசுகிறதே நாவில உணர. அதான் ஜெபிக்கிறதுக்காக ஆவியானவர் லீட் பண்ற. நமக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் முக்கியம் கிடையாது. சிலரோடு கர்த்தர் பேசுகிறேன், அவனை ஒரு ஃப்ரெண்டா ட்ரீட் பண்ற. உனக்கு தெரியல, என் வார்த்தை உனக்கு கொஞ்சம் கடினமா இருக்கிறது. ஆமென். கொஞ்சம் ஒரு இது நெகட்டிவ் அல்ல, இதுதான் பாசிட்டிவ். உனக்கு இதுதான் உன் வாழ்க்கையில. விட்டு கொடுங்க. தேவ பலன் உங்களை நிரப்புகிறது. மங்கி எரிகிற நம்பிக்கை தீபம் மீண்டும் எப்படி ட்ரீட் பண்றேன் இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்பதற்காகவே. இது ஏற்கனவே ஆயத்தம் பண்ணப்பட்ட கூடுகை அல்ல சகோதரா, கூடுகை அல்ல சகோதரி, இது உனக்காகவே ஏற்படுத்தப்பட்ட கூடுகை. கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்க வேண்டும் என்பதற்காகவே. க்ளோரி க்ளோரி. உன்னை கர்த்தர் ட்ரீட் பண்ற விதம், இது ஆன்லைன்ல பார்க்கிற சில உள்ளங்களோடு கர்த்தர் பேசுகிறதை ஆவியில உணர்கிறேன். என்ன உங்களுக்கு பிடிக்கவே இல்லையா ஆண்டவரே என்கிற கேள்வியோடு இருந்தாய் அல்லவா? கர்த்தர் சொல்ல, உன்னை நான் எப்படி ட்ரீட் பண்றேன் தெரியுமா? அதை நீ புரிச்சுக்கோ. ஓ எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லை. எனக்கு உம்மை விட்டா எனக்கு தட்டுறதுக்கு வேற கதவு இல்ல ஆண்டவரே. உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. என் ஆசை நீங்கப்பா, சொல்லுங்க. என் தேவை நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் ஆசை நீங்க. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே. ஓ ஜீசஸ், thank you Father.
நன்றி ஆண்டவரே. அப்படியே காத்திருக்கிற, கதவை மீண்டும் மீண்டும் தட்டி கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். நீர் இவர்களை சீக்கிரமாய் சபையிலே சாட்சியாய் நிறுத்த போகிற தயவுக்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல கரங்களை தட்டி ஆமென். Thank you Jesus. அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். Thank you Father. அவனுக்கு தேவையானதை கொடுப்பார். அந்த வேர்டை கவனிக்கணும். 8 கடைசி லைனை ஒரு விஷயம் கூட வாசிக்கிறீங்களா சிஸ்டர்? 8வது வசனத்தின் அவனுக்கு தேவையானது. நான் கேட்கிறதெல்லாம் எனக்கு தேவையா? இல்லை, அவர் தருவதெல்லாம் எனக்கு தேவையானது. சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஜெபத்தின் 3 நிலை இது. கேட்கிறது, அடுத்து தேடுறது, அடுத்து தட்டுறது. இந்த 3 நிலையும் 3 ஆழமான உறவை காண்பிக்கிறது. நல்ல கவனமா கேளுங்க. ஒரு வீட்டு கதவை போய் நமக்கு சும்மா தட்ட முடியாது. அந்த அளவு ஒரு வீட்டு கதவை போய் நம்ம தட்டுறோம்னா அவ்வளவு உரிமை இருக்கணும். சொல்லிவிட்டு ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? உங்களில் தகப்பனா இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானோ, முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானோ. அப்போ நல்லா கவனிக்கிறீங்களா? செய்தி முடியல. ஆண்டவர் இந்த சம்பவத்தை ஏன்னா தேவையானதை கொடுப்பான்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, உங்களில் எவனாவது உங்க பையன் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ. ஏன்னா கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்று. நம்ம என்ன கேட்கிறோமோ அது கிடைக்கும். அப்போ அப்பம் கேட்டா என்ன கிடைக்கும்? சொல்லுங்க வாயை திறந்து. இப்போ இல்லை, ஃபாஸ்டிங் பிரேயர் இது. அப்பம் கேட்டால் என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்காது? கல்லா? கல்லு கல்லு ஸ்டோன் கிடைக்காது. மீன் கேட்டால் என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்காது? பாம்பு கிடைக்காது. முட்டையை கேட்டால் என்ன கிடைக்கும்? சில பார்க்குறாங்க 12:45 அப்போ மீன் முட்டை நல்ல காம்பினேஷன். ஆமாம். முட்டையை கேட்டால் என்ன கிடைக்கும்? முட்டை. என்ன கிடைக்காது? ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிற? கேளுங்கள் உங்களுக்கு. அப்போ மீன் கேட்டால் என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்காது? பாம்பு. அப்போ பாம்பு கேட்டால் என்ன கிடைக்கும்? கிடைக்காதுல்ல. இதுதான் சொல்றாரு. அப்போ இன்னைக்கு என்ன பேங்க் ஹாலிடேயா? பேங்க் ஹாலிடே. அயர்லாண்டில் பாம்பே இல்லைன்னு சொல்றாங்க. யூகேல எப்பயாவது ஒரு பாம்பு வாங்கி தாங்கப்பா அப்படி உங்க பிள்ளை கேட்டா நீங்க வாங்கி கொடுப்பீங்களா? வாங்கி கொடுக்க மாட்டோம். நம்ம மீன் நினைச்சு ஆண்டவர்கிட்ட கேட்கிற நிறைய ஐட்டம் எதுவா இருக்கு தெரியுமா? பாம்பா இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், தேவையானதை நீ தட்டுறேன்னு சொல்லி நீ கேட்டதெல்லாம் நான் கொடுத்தேன்னா நான் உன்னை நேசிக்கலன்னு அர்த்தம். ஆனா நான் உனக்கு தேவையானதெல்லாம் நான் தருவேன். இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற ப்ராமிஸ். நான் தட்டி, அதாவது ஒரு 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 அப்பாவும் பையனும் பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏறதுக்கு நிற்கிறாங்க. அந்த வழியை நம்ம ஊர்லலாம் சைக்கிளில் ஐஸ் வியாபாரி அந்த காலத்தில் ஐஸ் பாக்ஸோடு வருவாங்க. அப்படி சின்ன சின்ன ஐஸ்லாம் வச்சுருப்பாங்க. இந்த சின்ன பிள்ளைங்களை பார்த்தாங்கன்னா வண்டி அங்கேயே நிற்கும். வண்டி நிற்கிறது மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஐஸாக எடுத்து உள்ள வைப்பார். இப்போவே நீங்கள் விழுங்குறீங்க பார்த்தேன். ஒவ்வொரு ஐஸாக எடுத்து அப்படி வைக்கும்போது பிள்ளைக்கு எப்படி இருக்கும்? அப்பா என்ன மகனே ஐஸ் வாங்கி தாப்பா. வேண்டாடா விடுறா. அப்பா என்ன ஐஸ் வாங்கி தாப்பா. வேண்டாண்டா. அப்பா அடி வாங்க போற. இப்படி இருக்கிறான். அவரும் பார்த்தாரு, இவன் என்ன மனுஷன் இது வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு இருக்கும்போது அந்த வழியை இன்னொரு பையன் வரான். இன்னொரு பையன் வந்து இப்படி ஐஸ் வியாபாரியை பார்க்குறான், ஐஸ் பார்க்குறான். இந்த பெரிய மனுஷன்ட்ட வந்து, அங்கிள் என்னப்பா கோச்சிக்காதீங்க, எனக்கு ஒரு ஐஸ் வாங்கி கொடுப்பீங்களா? ஐஸ் வேணுமா உனக்கு? ஆமாங்கிள். ஐயா ஐஸ் எவ்வளோ ஐயா விலை? 5 ரூபா. நான் 5 ரூபா, எனக்கு ஒரு ஐஸ் கொடுங்க.
அவன் வந்தான், ஐஸ் வாங்கினா போயிட்டான். இதை யார் பார்த்துட்டு இருக்கிறா? மகன். பொதுவாக நமக்கு கிடைக்கலன்னா கூட வருத்தம் கிடையாது, ஆனால் இன்னொருத்தன் கிடைக்கணும் தெரியுமா, அதுதான். நம்மளாம் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்னால இந்த எக்ஸாம் பேப்பர் வரும் பாருங்க, பேப்பரை பார்த்துட்டு அடுத்து எங்கே கண்ணு போவோம்னா பார்த்துட்டு பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம், அதில் தான் ஒரு சமாதானம். இப்போ இவன் என்ன நினச்சான் தெரியுமா, வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ வாங்கி கொடுக்குறாரு. அப்பா மனசு மாறிட்டாரோ அப்படின்னு நினச்சிட்டு, அப்பா எனக்கும் ஒரு ஐஸ் வாங்கி தாங்கப்பான்னு கேட்டார் பாருங்க, ஒரே அடி. இதை யார் பார்த்துட்டு இருந்தானா, அந்த ஐஸ் வியாபாரி பார்த்து கேட்குறான், என்னையா அவன் வந்ததுலேருந்தே கேட்டுட்டு இருக்கிறான், அவனுக்கு வாங்கி கொடுக்கல, நீங்கள் வாங்கி கொடுக்காதது நான் நினச்சேன், உங்ககிட்ட காசு இல்லைன்னு நினச்சேன், ஆனால் இன்னொருத்த வந்ததும் அழகாக பாக்கெட்லேருந்து காசு எடுத்து கொடுக்குறீங்க, வாங்கி கொடுக்குறீங்க, உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது இவர் சொன்னார், இங்கே பாருங்க, அவன் வந்தான்ல ஒருத்தருங்க ஐஸ் வாங்கி கொடுத்தேன்ல, அவனை எனக்கு யாருன்னு தெரியாது, ஆனால் அவன் கேட்ட காரியத்தை கொடுக்குற அளவுக்கு பணம் என்கிட்ட இருந்து நான் கேட்டான், கொடுத்தேன், இதோட எங்கள் 2 பேருக்கு இடையே இருக்கிற உறவு முடிஞ்சிட்டு அவன் போயிட்டான். ஆனால் என் பிள்ளைக்கு எது செட் ஆகும் செட் ஆகாதுன்னு எனக்கு தான் தெரியும். இவனுக்கு நான் ஐஸ் வாங்கி கொடுத்து அவனுக்கு சளியோ கஷ்டமோ வருதுன்னா நான் தான் பார்க்கணும், ஆனால் அவனுக்கு என்ன வந்தாலும் அவன் கேட்டான், கொடுத்தேன், எனக்கு அவனுக்கு இடையே இருக்கிற உறவு முடிஞ்சிச்சு. ஆனால் இவன் அப்படி இல்லை, இவனுக்கு இது செட் ஆகாது, அவனுக்கு இது செட் ஆகுமா செட் ஆகாதான்னு பார்க்குற அவசியம் எனக்கு இல்லை. ஏன்னா எனக்கு அவனுக்கு இடையில என்ன இல்லை, உறவு இல்லை. என்னுடைய இறக்க குணம் நான் கொடுத்தேன், அதோட முடிஞ்சுது. ஆனால் இவனுக்கு ஏதாவது ஒன்றுன்னா நான் கஷ்டப்படுவேன். நீங்கள் பைபிளில் கூட பாருங்க, 5000க்கும் அதிகமான ஜனங்கள் வந்தாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் அப்பத்தை கொடுத்தார், அவங்களெல்லாம் அனுப்பி விடுறார். அவங்கள அனுப்பி விட்டதும் சீஷர்களை அக்கறைக்கு போக என்ன பண்ணார் தெரியுமா, துரிதப்படுத்தினார் இருக்கும். அப்போ 5000 ஜனங்கள் ஒரு வழியாக போகிறாங்க, சீஷர்கள் இன்னொரு வழியாக போகிறாங்க. அவர் ஜெபிக்க மலையில் உட்காந்து யாரை பார்த்துட்டு இருந்தார் தெரியுமா, சீஷர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை கண்டு. அவருடைய ஃபோக்கஸ் இந்த பிரெட்டும் ஃபிஷ்ஷும் சாப்பிட்டாங்களே, அந்த 5000 பேருக்கு என்னாச்சு அதை அவர் மைண்டே பண்ணல. ஏன்னா அந்த 3 நாள் மீட்டிங்கோட அவங்க உறவு முடிஞ்சிட்டு. ஆனால் சீஷர்கள் கடைசி வரை இருக்கும்படி வந்தவங்க, அதனால அவர் நைட்டு ஃபுல்லாக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறார், இவங்க எங்கே போகிறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. பைபிள் அழகாக இருக்கும், அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை கண்டு. ஆண்டவரை மற்ற 5000 பேர் ஆண்டவர் சொல்லுவார், அவங்க பேரை கூட சொல்லலை, 5000 புருஷர்கள். ஆனால் இந்த 12 பேர் பேரோடு எழுதியிருக்கிறார், இன்னாருடைய மகன் என்கிற டீட்டெயிலோட பைபிள் எழுதி வச்சிருக்கிறார். தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை எவ்வளவு மேன்மையாய் வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள். நான் கேட்டது தராம வேற ஒன்று தாரார்னா அறிந்து கொள்ளுங்கள், நான் கேட்டதல்ல, அவர் தந்தது எனக்கு மேன்மை. நான் வரும்போது பாஸ்டர் சொன்னாங்க, இந்த ஹால் சைன் பண்றதுக்கு முந்தின நாள் வேற ஒரு ஹால் செட் பண்ணி சைன் பண்றதுக்கு எல்லா பேப்பரும் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது மத்தியானம் ஃபோன் வருதான். ஆமாம், அங்கே அந்த அந்த ஹாலுக்கு போயிருந்தா நிறைய ஒர்க்கு இவங்களே செய்ய வேண்டி இருந்துச்சு. ஆண்டவர் பார்த்தீங்களா, அதை அப்படி ஸ்டாப் பண்ணிட்டு இதை கொடுக்குறார். என்ன ஆண்டவர், நாங்கள் கேட்டது ஒன்று, நீங்கள் தந்தது இன்னொன்று, அப்படி சொல்லி சண்டை போட்டுட்டு இருந்தால் இந்த கால் வேற யாரோ யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆண்டவர் எப்போவுமே ஒன்று நமக்கு நான் கேட்ட ஒன்று அவர் ஸ்டாப் பண்ணுறாருன்னா அதை விட பெஸ்ட்டாக கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறேன். ஆமேன். ஒரு சிநேகிதன் செய்கிற அடுத்த முக்கியமான காரியம், இது சொல்லி ஜெபிக்கிறேன், இது ஒரு போதும் நினைக்கிறேன். இன்னைக்கு ஆதியாகமம் 18வது அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்களை வாசிக்கலாம். அவர்களை கண்டவுடனே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார், மூவராய் எங்கே வெளிப்படுத்துகிறார். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். அடுத்த வார்த்தையை கவனியுங்கள். ஓகே,
இந்த பாடு, நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன், அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம், இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும். அதற்கு ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு? ஏய், 99 வயசு கிழமை நீ, நான் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், நீ என்ன திடப்படுத்த போறியா? அப்படியா கேட்டாரு? என்ன சொல்லுவார் தெரியுமா? நீ சொன்னபடி செய். 24 வருஷம் உனக்கு தருவேன் 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 சொன்னவர் கையில மாட்டுறாரு. இப்போ நாம இருந்தா என்ன தெரியுமா செய்வோம்? சாரால் கதவு போட்டு இவரை இனி விடக்கூடாது. இந்த இடத்துல ஒரு சிநேகிதனுடைய குவாலிட்டி என்ன தெரியுமா? ஒரு சிநேகிதன் சிநேகிக்கிறவனாய் மட்டுமல்ல, அவரை திடப்படுத்துவான். ஏன்னா அவர் ரொம்ப பெயினோட வந்திருக்கிறார். என்ன பெயின்? சோதோமில் அக்கிரமம் பெருகுகிறது, தேசத்தில் பாவம் பெருகுகிறது, அவரால் தாங்க முடியல. இப்போ அழிக்க போறார். ஏன்னா அவர் நீதியை சரி கட்டி ஆகணும். அவர் நீதி உள்ள தேவன். அவர் நீதியை சரி கட்டலைன்னா சாத்தான் வந்து கொஸ்டின் பண்ணுவான். அவருடைய நீதியில கொஞ்சம் கூட, அவருடைய நீதியில, அவருடைய உண்மையில, அவருடைய பரிசுத்தத்துல, இதிலெல்லாம் ஒரு சின்ன கரை கூட வராமல் இருக்கிறவர் அவர் தான் கர்த்தர். அப்போ அதனால ஆண்டவர் வந்து படைக்கும் போது எவ்வளோ ஹாப்பியா படைத்தாரோ, அழிக்கும் போது அவ்வளோ ஹாப்பியா அழிக்க மாட்டார். அவருக்கு அவ்வளோ வலிக்கும். எனவே நினிவேல யோனாவை அனுப்பும் போது கூட அவன் 40 நாள் கிரேஸ் பீரியட் கொடுக்கிறார். என்ன ஆண்டவருங்க இது? ஒரு உலகத்தை படைச்சது 6 நாள்ல, ஆனா அழிக்கிறதுக்கு ஒன்ன கெட்டுறதுக்கு தானங்க டைம் எடுக்கும், இடிக்கிறது ரொம்ப சிம்பிள் இல்லைங்க. ஆனா 40 டேஸ் கொடுக்கிறார். அதனால தான் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற கிரேஸை பார்க்கணும். எதுக்கு இந்த 40 நாள் கொடுத்தா? அவன் அப்படியாவது மாற மாட்டானா? பரிதபிக்கிற கர்த்தர். ஆண்டவரால் தாங்க முடியல. இப்ப அவருடைய இருதயெல்லாம் வலிக்குது. இதுக்கு தான் பைபிள்ல இருக்குல்ல, ஒருவனை நான் தேடினேன் அப்படின்னு கேட்கிறாருல்ல. அப்படி ஒருவன் தான் யார் தெரியுமா? ஆபிரகாம். இப்ப ஆபிரகாமோ 99 வயசாச்சு. கர்த்தர் தருவார் தருவார் தருவாருங்கிற வார்த்தையை வாங்கிட்டு இருக்கிறான். ஆனா இப்பொழுது கர்த்தர் வந்தபோது ஆபிரகாம் புரிந்து கொண்டான், என் தேவையை விட அவர் தேவை பெரிது. இந்த இடத்துல நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், ஆபிரகாம் தன்னுடைய மேட்டரை கொண்டே வர மாட்டார். தன்னுடைய காரியத்தை பின்னாடி வைத்து விட்டு கர்த்தருடைய காரியத்தை முன்னாடி வைக்கிறான். இவன் தான் சிநேகிதன். நம்ம தேவ சமூகத்தில் வர்றதே நாம திடப்பட. எத்தனை பேர் தேசத்தில் நடக்கிற அருவருப்புகள், தேசத்தில் நடக்கிற அறியாமைகள், எத்தனை எத்தனை எவ்வளோ வரும்போதெல்லாம் பார்த்தேன். அதில் ஒரு அருமையான சர்ச் இருக்கு, ஒரு ரோமன் கேத்தலிக் சர்ச். பார்க்கவே அழகாக இருந்துச்சு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருப்பாங்க. ஒரு காலத்தில் எவ்வளோ ஒரு வாஞ்சையா எதிர்பார்ப்போடு சபைகள் எல்லாம் கட்டப்பட்டது இந்த இடத்துல. இன்னைக்கு பாருங்க, ஜனங்கள் தேவனை அறியாமல் ஆண்டவருடைய உள்ள எவ்வளோ வலிக்கும். என் தேவைக்காக மட்டும். உண்மையிலே ஆபிரகாமுடைய தேவை அல்லவா பெரிய தேவை. 24 வருஷம் காத்திருக்கிறோம். வயசு 99 ஆகுது. சாராளுக்கு வயசு 89 ஆகுது. அவன் பார்க்குறான், இப்போ ஏன் தேவையை விட அவருடைய வலி. அவன் சொல்கிறான், கொஞ்சம் மரத்தடியில் சாஞ்சி உட்காந்துக்கோங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிட்டு போங்கன்னு சொல்லும்போது கர்த்தர் சொல்கிறான், நீ சொன்னபடி செய்ய ஆபிரகாமே, நான் வந்திருக்கிறதே நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக தான் வந்தேன். ஒரு நல்ல சிநேகிதன் கர்த்தரை திடப்படுத்துவான். கர்த்தர் பேதுரு யோவான் யாக்கோபோடு பேசுறார். ஒரு மணி நேரம் எனக்காக. பேதுரு யோவான் யாக்கோபே, நீ கடல்ல தத்தளித்த போது உனக்காக நான் விழித்திருந்தேன் அல்லவா? இப்போ எனக்காக ஒரு 1 hour. நம்முடைய 1000 தேவைகள் இருக்குங்க, 1000 தேவைகள் இருக்கு. அதை 2வது வச்சுட்டு கர்த்தருடைய தேவையை ஃபர்ஸ்டா வைக்க முடியும்னா நாம தான் சிநேகிதர்கள். நம்முடைய ஜெபத்தில் நம்முடைய பாருங்கள், சவுலை ராஜாவாக்குனதை குறித்து கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார்னு பைபிள்ல இருக்கு. இது ஆண்டவருக்கும் சவுலுக்கு இடையே இருக்கிற மேட்ரு. ஆனா நைட்டு ஃபுல்லா தூங்காம இருந்தது யார் தெரியுமா? சாமுவேல். ஏன் தூங்காம இருந்தது தெரியுமா? ஆண்டவருக்கு ஃபீல் ஆயிட்டு. நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க கஷ்டப்படுறாங்கன்னா நமக்கு தூக்கம் வருமாங்க? நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்கன்னா தூக்கம் வருமா? வராது. சாமுவேலுக்கு தூக்கம் இல்லை. ஏன் தெரியுமா? அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறார். அது சவுல் அவருக்கு இடையே இருக்கிற மேட்டர் தானே. சாமுவேல் தூங்க வேண்டியதானே? இல்லை.
ஒவ்வொரு செய்திகள் நாம் பார்க்கிறோம், ஒவ்வொரு காரியத்தை பார்க்கும்போது கொஞ்சமாக யோசிக்கிறோம், இது பார்த்து ஆண்டவருக்கு எவ்வளோ வலிக்கும். அந்த நினைப்பே போதுங்க. அப்படி ஒரு நினைவே நமக்கு உள்ள கொண்டு வர மாட்டோம் தெரியுமா. நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா, அவர் ஒரு பவரை தான் பார்க்குறோமே தவிர அவர் ஒரு பர்சனாக பார்க்க மாட்டேங்கிறோம். காடை ஒரு பவராக பார்க்குறோம், காடை ஒரு பர்சனாக பார்க்க மாட்டேங்கிறோம். அதனால நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அவர் வல்லமை உள்ளவர் அப்படி பார்க்கிறத விட்டுவிட்டு அவர் ஒரு பர்சன். அதனால அவரை நீங்க என்ன பண்ணிடாதீங்க, துக்கப்படுத்தாதீங்க இருக்கு. இந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவரை பார்த்து கேட்கணும்னு தான் இருந்தான். ஆனா இப்போ வாயை திறக்கல, வாய் திறக்க அந்த மேட்ரு. ஆண்டவரே அந்த சப்பாத்திக்கு மாவு பிசையும் போதாவது பாருங்க, அந்த கன்றுக்குட்டி அடிக்கும் போதாவது அட்லீஸ்ட் ஆண்டவரே அது வெந்து வர்றதுக்கு ஒரு 1 hour ஆகும். சரி, அந்த 1 hourல நீங்க சொல்லுங்க, எனக்கு என்ன இல்லை. அவர் வலியில இருக்கிறார். என் வலி மாற கர்த்தரிடத்தில் போகிறேனே. இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்ஸில் சண்டே வர காமன் கூட்டத்துக்கல்ல இந்த செய்தி. இன்னைக்கு தெரிந்தெடுக்கப்பட்டு வந்திருக்கிற உள்ளமே, எனக்கு 1000 தேவைகள் இருந்தாலும் உங்க தேவைதான்ப்பா எனக்கு ஃபர்ஸ்ட். இப்படிப்பட்டவனுக்கு கர்த்தர் எப்படி தம்மை ஓப்பன், நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். அது வரைக்கும் கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுப்பார். இப்பொழுது வாக்குத்தத்தத்தோடு கூட காலத்தையும் சேர்த்து சொல்றார். ஒரு உற்பவ கால திட்டத்திலே ஆமே, ஒரு உற்பவ இன்னும் 1 yearல சாராள் கையில குழந்தை. ஒரு சிநேகிதனிடத்தில் தன் மனதை ஓப்பன் பண்றார். நமக்கு எல்லாருக்குமே வேர்டு கொடுத்திருக்கிறார். என்னைக்கு செய்வேன் காலத்தை சொல்லியிருக்கிறாரா? நெருங்குங்க காலத்தையும் சொல்லுவார். ஆமே, வேர்டு எல்லாருக்கும் காமனாக கொடுக்கப்படும், எல்லாருக்கும் கொடுக்கப்படும். க்ளோஸ் ஆக அது என்னைக்கு நடக்குங்கிற அந்த டைமையும் சொல்றார். ஏன்னா எல்லாம் அவர் கையில் தான் இருக்கு. ஒரு உற்பவ கால திட்டத்தில் அப்படிங்கிறார். இன்னும் 10 மாசம் தான், இன்னும் 10 months தான். ஆபிரகாமே அவர் அழைக்கும் போது வார்த்தையை கொடுத்தார், காலத்தை கொடுக்கல. 17வது அதிகாரத்தில் சொன்னார் இந்த வருடத்துலன்னு காலத்தை சொன்னார். 18ல் கன்ஃபார்ம் பண்ணிட்டார். ஒரு உற்பவகரம் 10 மாசம் 10 months. ஒரு பிள்ளை உருவாகிறதுக்கு எத்தனை மந்த் கரெக்டு தானே? 10 மாசம். ஒரு உற்பவ கால திட்டத்தில் என்ன ஆண்டவருங்க. அப்போ எனக்கு நிறைய காரியம் ஆண்டவர் வெளிப்படுத்த மாட்டேங்கிறாரு. நான் தள்ளி நிற்க, நான் நெருங்க அவருடைய ஹார்ட் ஓபன் பண்றார். ஆமே, கர்த்தர் எனக்காய் செய்வார் என்று ஜபித்தோமே. இந்த நேரத்தில் அப்பா எனக்கு 1000 தேவைகள் இருந்தாலும் உங்க காரியம் தான் எனக்கு ஃபர்ஸ்ட்டுப்பா. இப்படிப்பட்ட சிநேகிதர்கள் இந்த கூட்டத்திலிருந்து எழும்பிட்டீங்கன்னா இந்த அயர்லாந்து சந்திக்கப்படும். அநேக லோத்துக்கள் அக்கினி நின்று இழுக்கப்படுவார்கள். ஆமாம், ஒரு விசிட் ஆபிரகாம்கிட்ட பண்ணார், ஒரு லோத்து குடும்பமே வெளியே வந்துட்டு. ஆமாம், ஆபிரகாமுக்கு போய் லோத்துட்ட ஏதாவது செய்யும், ஒண்ணுமே செய்ய முடியாது. இங்க ஸ்ட்ராங்காக அங்க நிறைய கட்டு உடைஞ்சிட்டே இருக்கு. நீங்க ஆண்டவரோடு உள்ள உறவுல ஸ்ட்ராங் ஆகுங்க. இந்த அயர்லாண்டில் இருக்கிற நிறைய கட்டுகள் உடையும், அநேகர் தப்பு வைக்கப்படுவாங்க. அதுக்கப்புறம் லோத்து ஆபிரகாம் விசிட் பண்ணவே இல்லை, மீட் பண்ணவே இல்லை. ஆனா லோத்து மீட்கப்பட்டான். எத்தனை பேரை மீட்கலாம் தெரியுமா? எத்தனை பேர் மீட்கப்படுவாங்க தெரியுமா? எத்தனை பேர் ஆண்டவர் கையை பிடிச்சு இழுத்து வெளியே விடுவார் தெரியுமா? ஆபிரகாமே இதை செய்யலைன்னா வேற யாரு செய்வாங்க? கர்த்தரை திடப்படுத்துகிற சிநேகிதர்கள். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? அல்லேலூயா, உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன். இந்த உடலும் இந்த உடல் ஆமென் அன்ப உமக்காக தானே இந்த உடலும் இந்த உடலும் ஷலபகரபதனா ரிம்ரமம்ரதனலரியகரு உமக்காக தானே. ஆமென். நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எனக்கு 1000 தேவைகள் இருந்தாலும் என் கர்த்தருடைய காரியத்தை நான் முன்பாக வைத்து ஆண்டவரை திடப்படுத்துகிற ஒரு நல்ல ஃப்ரெண்டா இனி உள்ள வாழ்க்கையை நான் வாழ விரும்புகிறேன். அப்படிப்பட்டவங்க மட்டும்
மட்டும் ஃப்ரெண்டில் வந்து நீங்கள் முழங்கால் போட்டீங்கன்னா நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். 1000 தேவைகள் எனக்கு இருக்கு. இப்போ எனக்கு பிரதான தேவையே கர்த்தருடைய தேவை தான். கர்த்தருடைய தேவை தான். நான் ஆண்டவரை திடப்படுத்தும்படிக்கு. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்படி கண்களை மூடி ஒரு 5 மினிட்ஸ் தான், ஒரு 5 மினிட்ஸ் தான். அவங்க மேலே வந்து கையெல்லாம் வைக்க போகிறது கிடையாது. ஆனால் இது நீங்கள் சரண்டர் பண்ணி இருக்கிறீங்க. ஒரு ஆபரகாமால ஒரு குடும்பம் வெளியே வந்துச்சு. நீங்கள் இத்தனை பேர் ஆண்டவர் சமூகத்தில் வந்து இருக்கிறீங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, என்னால் உங்களை திடப்படுத்த முடியுமாப்பா? ஆண்டவர் சொன்னா, நீ சொன்னபடி செய். எப்படிங்க இருக்கும்? வானத்தை சிங்காசனமாய் உடைய தேவன் ஆபிரகாம் வீட்டு மரத்தடியில் சாஞ்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் இருக்கிறது வரைக்கும் உங்க மனதை குளிர்விச்சுட்டே இருக்கணும். ஆண்டவரே, உலகம் உங்களுக்கு முள்ள கொடுக்கும் போது ஆண்டவர் என்ன பார்த்து நீங்க சந்தோஷப்படணும்ப்பா. நான் உம்மை ஆற்றுகிறவனா இருக்கணும். எத்தனையோ முறை நீர் என்னை திடப்படுத்தி இருக்கிறேன் ஆண்டவர். நான் திடப்பட உங்க சமூகத்தில் வர்றேன்ப்பா. ஆனா உங்களை திடப்படுத்த நான் யோசிக்கவே இல்லையா ஆண்டவரே. ஒரு நல்ல ஃப்ரெண்டா, ஒரு நல்ல ஃப்ரெண்டா கர்த்தர் தேடுறீங்க, கர்த்தர் தேடுறீங்க. அப்பா, அப்பா, நான் இருக்கிறேனப்பா, நான் இருக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மை திடப்படுத்துகிறவனாய், உம்மை திடப்படுத்துகிறவளாய் ஒரு நல்ல ஃப்ரெண்டா எனக்கு 1000 தேவைகள் இருக்கு. அதை நான் பின்னாடி வச்சிருந்தேன் ஆண்டவரே, அதை நான் பின்னாடி வச்சிருப்பா. எனக்கு இப்போ நீங்க 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 ஹாப்பியா இருக்கணும்பா, நீங்க சந்தோஷமா இருக்கணும்பா. ஆண்டவரே, என்னால என்ன செய்ய முடியும் ஆண்டவரே? ஆண்டவரே, அதை செய்ய எனக்கு கிருபை தாங்கப்பா. உங்களை பிரியப்படுத்த, உங்களை திடப்படுத்துகிறவனாய் ஒரு நல்ல சிநேகிதனாய், ஒரு நல்ல சிநேகிதனாய். எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். நீர் என்னை எந்த காரியத்தை குறித்து பாரப்படுத்துகிறீரோ அந்த காரியத்தில் நான் உத்தரவாதம் எடுப்பேன் ஆண்டவரே. நீர் எந்த காரியத்தை குறித்து பாரப்படுத்துகிறீரோ, தேசத்தை குறித்து பாரப்படுத்தும் போது தேசத்துக்காக, சபையை குறித்து பாரப்படுத்தும் போது சபைக்காக, ஜனங்களை குறித்து பாரப்படுத்தும் போது ஜனத்துக்காக, ஆண்டவரே, லோத்தை குறித்து நீர் பாரப்படுத்தும் போது லோத்துக்காக எப்படி ஆபிரகாம் உத்தரவாதம் எடுத்தானோ. எல்லாரும் அவங்க பாட பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஆபிரகாமுக்கு வேற ஒண்ணுமே செய்ய முடியல. ஆனாலும் ஹல்லேலூயா. ஆனா நம்ம டிமாண்ட் வைக்கிறோம், நீங்க எனக்கு இதை செஞ்சா நான் அதை செய்வேன். இது ஃப்ரெண்டோடைய அழகு கிடையாது. நீங்க எனக்கு இது செய்யலைன்னாலும் ஆண்டவர் உம்மை திடப்படுத்த விரும்புறேன், உம்மை திடப்படுத்த விரும்புறேன். அப்படியே உங்க வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் அப்படியே வைத்து, ஆண்டவரே, ஒரு நல்ல ஃப்ரெண்டா, ஆமே ஆண்டவரே, என் பிரியமே, நீ பூரண ரூபம் என்னை பார்த்து நீங்க சந்தோஷப்படணும்பா. ஆண்டவரே, நான் உங்க வாழ்க்கையில உங்களை திடப்படுத்துகிற ஒரு நல்ல ஃப்ரெண்டா. இந்த சபை அப்படி மாறிட்டுன்னா முட்களின் நடுவில் இருக்கிற லீலி புஷ்பம் போல இந்த தேசத்துல கர்த்தர் இந்த சபையை வைத்திருப்பார். இந்த வாசனை எல்லா தெருக்களிலும் வீசும், எல்லா இடங்களிலும் வீசும். இயேசுவின் நாமத்திலே இந்த கிருபை ஊற்றப்படுவதாக, இந்த கிருபை ஊற்றப்படுவதாக. எஸ் ஃபாதர், உம்மை திடப்படுத்துகிறவர்களா உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் முத்திரை போட்டு முத்திரை போட்டு முத்திரை போட்டு முத்திரை போட்டு காத்துக் கொள்வீராக. உம்முடைய பலத்த கிருபை, உம்முடைய பலத்த கிரியை இவர்கள் மூலம் நடப்பதாக. உம்முடைய அபிஷேகம் இவர்கள் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஊற்றப்படுவதாக. இவர்கள் பாத்திரம் நிரம்பி வழிவதாக. ஓ, அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைங்க நல்ல கரங்களை சட்டி அந்நிய பாஷைகளை பேசி எஸ் 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 முத்திரை போடுகிறார், முத்திரை போடுகிறார், முத்திரை போடுகிறார். glory glory. நீதான் அந்த திறப்பிலே நிற்கிறவன், நீதான் அவருடைய சிநேகிதன், நீதான் அவருடைய ஃப்ரெண்ட். அவருக்காக
அவருக்காக 19வது அதிகாரத்தில் விசிட் பண்ண அதே கர்த்தர் ஆபிரகாம் சாராளுக்காக 21வது அதிகாரத்தில் மறுபடியும் விசிட் பண்ணுகிறார். கர்த்தர் காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார், உன் காரியம் எல்லாம் சீக்கிரமாய் நடக்கும், சீக்கிரமாய் நடக்கும். என்ன வந்தாலும் என்ன வந்தாலும் என்ன வந்தாலும் இயேசுவுக்காக. அப்பா நான் இருக்கிறேன்ப்பா, வாய் திறந்து சொல்லுங்க இந்த வார்த்தையை. அப்பா நான் இருக்கிறேன்ப்பா, நான் இருக்கிறேன்ப்பா, நான் இருக்கிறேன்ப்பா, நான் இருக்கிறேன் ஆண்டவரே, நான் இருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவர் கேட்ட யாரப்பா அனுப்புவேன்? ஏசாயாவுல தாங்க முடியல. நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். எத்தனை பேருடைய இருதயத்திலிருந்து சத்தம் எழும்புது, நான் இருக்கிறேன்ப்பா. என்னை திடப்படுத்த இந்த அயர்லாந்து தேசத்துல யாருமே இல்லையா? நான் இருக்கிறேன் ஆண்டவரே, நான் இருக்கிறேன் ஆண்டவரே. நான் உங்க ஃப்ரெண்டுப்பா. நான் உனக்கு சில காரியத்தை இன்னும் செய்யலையே, பரவாயில்லப்பா, பரவாயில்ல. ஆண்டவரால் தாங்க முடியல. ஆபிரகாம்கிட்ட சொல்ற, நான் மறுபடியும் வந்து விசிட் பண்ணுவேன். அப்போ சாராள் கையில் ஈசாக்கு இருப்பான். சிலருக்கு கர்த்தர் ப்ராஃபஸி அந்த வேர்டை சொல்றார். ப்ராஃபஸி அந்த வேர்டு வருது. இயேசுவின் நாமத்தில் வாக்குத்தத்த சந்ததி உங்க கையில இருக்க போகிறது. இந்த சபையிலே பிரதிஷ்டை நடக்க போகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமென், ஆமென். அப்படியே அர்ப்பணிப்போடு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காக நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.